ஹாய் ஹலோ இது உங்கள் விஎஸ்கே. இன்றைக்கி மேக்ஸ் திரும்ப நம்ம பார்க்க போகிறது 10th பப்ளிக் ரிவிஷனில் 8th யூனிட். அதில் நேற்று வரைக்கும் ப்ராபபிலிட்டி பார்த்துருந்தோம். இன்றைக்கி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்குறோம். ஓகேவா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஏதாட்டும் ஒரு ப்ராப்ளம்ஸ் ஆர் நீட் இருந்துச்சு அப்படின்னா அதை முதல்ல ரிசர்ச் பண்ணுவோம். ரிசர்ச் எப்படி நடக்கும் அப்படின்னா சயின்டிஃபிக்காக நடக்கும். ஓகேவா? அந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் நமக்கு என்ன கிடைக்கும்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும், கேதரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா நியூமரிக்கல் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுவோம். நியூமரிக்கல் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் டேட்டா அப்படின்னு அர்த்தம். டேட்டாவை அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு அது மூலம் என்ன பண்ணணும், டெசிஷன்ஸ் எடுக்கணும். ஓகேவா? அதுக்கு நம்ம எங்கே போவோம் அப்படின்னா மேக்ஸில் ஒரு பிரான்ச் இருக்குது, தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன ஷார்ட்டாக சொன்னோம் அப்படின்னா அது ஒரு மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸ் வித் டூல்ஸ். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸ் மாதிரி, இன்னும் ஷார்ட்டாக வச்சுக்கணும், ஜாமெட்ரி பாக்ஸ் மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, வச்சுக்கோங்க. இதை இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இஸ் அ டெக்னிக் ஆர் டூல் டு ஹேண்டில் டேட்டா. இது ஒரு டெக்னிக் சொல்லுவாங்க, இல்லை டூல் டு ஹேண்டில் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள ரெண்டு டூல் இருக்குது ஆர் ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ஒன்று மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, இன்னொன்று மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன்ஸ். ஓகேவா? மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சினா வேறு ஒன்றும் கிடையாது, ஃபைண்டிங் த சென்ட்ரல் வேல்யூ ஆஃப் த கிவன் டேட்டா. மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன்ஸ் அப்படின்னா மெஷர் த டிஸ்பர்ஷன்ஸ் ஆஃப் த வேல்யூ ஃப்ரம் த சென்ட்ரல் வேல்யூ. ஓகேவா? மீன் சென்ட்ரல் வேல்யூவில் இருந்து ஒவ்வொரு டேட்டா எவ்வளோ தூரம் டிஸ்பர்ஷன் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது பேர் தான் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். சென்ட்ரல் வேல்யூஸ் ஆஃப் மீன், அதாவது சென்ட்ரல் டெண்டன்சியில் 3 சென்ட்ரல் டெண்டன்சிஸ் இருக்குது. அதில் ஒன்று மீன், ரெண்டாவது மீடியன் அண்ட் மோட். மீன் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ், மீடியன் அப்படிங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ், அண்ட் மோட் அப்படிங்கிறது ரிப்பீட்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே கொடுத்துக்க டேட்டானுடைய மிட்டை கண்டுபிடிக்கிறது, சென்ட்ரல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மூணுமே சென்ட்ரல் வேல்யூ தான். ஓகேவா? அடுத்தது டிஸ்பர்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் மீன் அண்ட் த வேல்யூ ஆஃப் த டேட்டா. ஓகேவா? இதில் நம்மகிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா ரேஞ்ச் ஒன்று இருக்குது. ரேஞ்ச் அப்படிங்கிறது எல் மைனஸ் எஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் வந்து எல் மைனஸ் எஸ் பை எல் பிளஸ் எஸ். எல்னா லார்ஜஸ்ட் வேல்யூ, எஸ்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் வேரியன்ஸ். இப்போ நம்ம அதிகமாக இந்த 10th நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இது ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ஸ் பற்றி பார்ப்போம். பட் வேரியன்ஸ் வந்து என்ன ஆகும், ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ஸ் டெரைவ் ஆகும். ஓகேவா? வேரியன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு டேட்டாவை கொடுத்துருக்க டேட்டாவுக்கு முதல்ல மீன் கண்டுபிடிக்கணும். டிவிஷனில் இருந்து அந்த மீன் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்து அந்த மீன் எவ்வளோ தூரம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதை சம் பண்ணணும். சம் பண்ண வேல்யூக்கு மீன் கண்டுபிடிக்கணும். அப்படி மீன் கண்டுபிடிச்சிங்க அது பேர் தான் வேரியன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே? இப்படி கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னது, வேரியன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்படி கண்டுபிடிச்சி இந்த ப்ராசஸை பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் போட்டு எடுத்தோம் அப்படின்னா வேரியன்ஸுக்கு பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ஸ். ஓகேவா? இப்படி தான் என்னாச்சு, ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ஸ் உருவாகுது அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று நம்ம வச்சுக்க வேண்டியது ஸ்டாண்டர்ட் மல்டிபிளாக டிவைட்ஸ். ஏதாட்டும் ஒரு ஃபிக்ஸட் கான்ஸ்டன்ட்டை வச்சுட்டு டேட்டாவை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் சரி டிவைட் பண்ணாலும் சரி ஸ்டாண்டர்ட் டிவிஷனில் மாறுமானா கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதே வேல்யூ வச்சு என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட் டிவிஷன் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதுதான் இந்த டேட்டானுடைய ஸ்டாண்டர்ட் டிவிஷன் அப்படின்னு அர்த்தம். பட் நீங்கள் அடிஷன் சப்ரேஷன் அப்படி கிடையாது. நீங்கள் டேட்டாவில் ஆட் பண்ணாலும் சரி மைனஸ் பண்ணாலும் சரி ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ஸ் அதுக்கு முன்னால் என்ன வச்சோ நீங்கள் ஆட் ஆர் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் டேட்டா டிவிஷன் அது மட்டும் தான் வரும். அதில் ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ஸ் எந்த ஒரு மாற்றமும் அடையாது அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு, ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா is equal to root of n square minus 1 by 12. ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸ். இது போது இதில் சம்மும் இருக்குது. டேட்டா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இஸ் ரா டேட்டா அண்ட் குரூப் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ரா டேட்டா இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் அன்குரூப் டேட்டா அப்படிம்பாங்க. குரூப் டேட்டா என்ன அர்த்தம் வேறு ஒன்றுமே கிடையாது, டேட்டாவில் ஃப்ரீக்வன்சி ஃப்ரேம் இருக்கும். டேட்டா வித் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வேரியன்ஸ் அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா சம் ஆஃப் எக்ஸ்ஐ ஹோல் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம் ஆஃப் xi by n ஹோல் ஸ்கொயர். இது மீன் அப்படின்னு அர்த்தம், அதனுடைய ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். இது வந்து வேரியன்ஸு. இதுக்கப்புறம் நீ டேரக்ட் மெத்தடில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அப்படியே டேரக்ட் மெத்தடில் கொடுத்த ரா டேட்டா அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறோம். அப்புறம் சிக்மா இஸ் டு ரூட் ஆஃப் அந்த மேலே உள்ள அதே வேரியன்ஸோட அதே ஃபார்முலாஸ் தான் ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்கு. அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் நமக்கு என்னன்னு தெரியும், ஸ்டாண்டர்ட் டிவிஷன் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். இது ஒரு ஒன் வேர்டு. அடுத்தது மீன் டிவிஷன்ஸ் என்ன அப்படின்னா மீன் கொடுத்துருப்பாங்க, இல்லை மீன் கண்டுபிடிச்சிட்டு அவங்க என்ன பண்ணணும், அந்த டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஎக்ஸ் அப்படிங்கிறது அந்த டிவிஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஐ எப்படி இக்ஸிக்கல் டு எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் அப்படின்னு அர்த்தம். மீன் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம் ஆஃப் டிஐ ஸ்கொயர் பை என்னங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். இது ஒன்று தான் மீனில் வேரியேஷன் பண்ணும். இது போக அஷ்யூம் மீன் அப்படிங்கிறது டேரக்ட் ஃபார்ம் மெத்தடே மாதிரி தான். அதில் என்ன பண்ணணும், அதே ஃபார்முலா டிஐயும் யூஸ் பண்ணுவோம். இங்கே டிஐ அப்படிங்கிறது எக்ஸ்ஐ மைனஸ் ஏன்னு அர்த்தம், அந்த ஏங்கிறது அஷ்யூம்டு மீன். அதே இது ஸ்டெப் டிவிஷன்ஸ் மெத்தட் அப்படின்னா ஸ்டெப் டிவிஷனுக்கு அதே மாதிரி என்ன அப்படின்னா ஷார்ட்கட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் அதே மாதிரி தான். எப்போ ஷார்ட்கட் மெத்தட் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா கொடுத்துருக்க டேட்டா வந்து ரா டேட்டாவாக இருந்துச்சு, அன்குரூப் டேட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா டேட்டாவும்
காமனாக ஒரு டிவைஸரால் டிவைட் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா சிங்கிறது ஒரு காமன் டிவைஸர் இருக்கும், இருந்தால் மட்டும் தான் என்ன செய்ய முடியும், ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ண முடியும். மிச்சப்படி நீங்கள் அஷ்யூம் மெத்தட் எப்போ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, கொடுத்துருக்க டேட்டா வேல்யூஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ 100, 200, 300, 100ஸில் பெரிய பெரிய நம்பராக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், அஷ்யூம் மீன் யூஸ் பண்ணணும். மிச்சப்படி மீன் மெத்தட் எப்போனாலும் யூஸ் பண்ணலாம். சின்ன வேல்யூஸ் இருந்தால் மீன் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், தட் இஸ் பெஸ்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் மீன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா, சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் என்னது, மீன் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாஸ். ஓகே, இதே மாதிரி குரூப் டேட்டாக்கும் இருக்குது. குரூப் டேட்டாக்கும் அன்குரூப் டேட்டாக்கும் என்னென்னு சொல்லி வித்தியாசம் இருக்குன்னா, ஃப்ரீக்வன்சி மட்டும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஃபார்முலா என்ன வித்தியாசம் மட்டும் இருக்கும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா அந்த எஃப்ஐன் மட்டும் சேர்த்துப்பாங்க. இதான் ஃப்ரீக்வன்சிஸ். ஓகேவா? மீன் மெத்தட் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது. டேரக்ட் மெத்தட் வராது. டேரக்ட்னா ரா டேட்டா மட்டும் வச்சு வந்தால் டேரக்ட் மெத்தடு. இங்கே எல்லாமே மீனோட வரதா, ஃப்ரீக்வன்சியோட வர்றதுனால கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணணும்னா டேரக்ட் மெத்தட் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் டேரக்டாக என்ன பண்ணீங்க, மீன் மெத்தட் பெறுவீங்க. அங்கே சம் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர், அங்கே எஃப்ஐ மட்டும் அதில் வராது. இங்கே எஃப்ஐ ஃப்ரீக்வன்சி இருக்கனால எஃப்ஐ வரும். இங்கே சம் ஆஃப் எஃப்ஐ அதர்வைஸ் கால்ட் கேபிட்டல் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரீக்வன்சி சம் பண்ணி போடணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த எக்ஸ்ஐ அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே இன்டர்வல் இருக்கும், கிளாஸ் இன்டர்வல் இருக்கும். அதில் உள்ள மிடில் வேல்யூ தான் என்னது, எக்ஸ்ஐ அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதே இதெல்லாம் அஷ்யூம் மீன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதே மாதிரி தான் அந்த டிஐக்கு பிறகு கூட என்ன வந்துருக்கும் அப்படின்னா எஃப்ஐ வந்து கூட வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அஷ்யூம் மீன் அதே மாதிரி தான். அஷ்யூம் மீன் எப்போ பயன்படுத்தணும்னா, பெரிய பெரிய வேல்யூஸ் வந்து அஷ்யூம் மீனை பயன்படுத்துங்க. சம்மில் எந்த மெத்தடுமே கொடுக்காம ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் எதனால் அப்ளை பண்ணலாம். பட் ஏதாவது பர்டிகுலர் இந்த மெத்தட் மட்டும் பயன்படுத்தணும், அந்த மெத்தட் மட்டும் பயன்படுத்தணும். அதுக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. எல்லா ஃபார்மும் ஈஸி தான். ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா போதும். வேரியன்ஸ்க்கான இந்த ஃபார்முலா தான் எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகும். நீங்கள் எக்ஸ்ஐக்கு பதிலாக டிஐ வரும். டிஐயில் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் போட்டிங்கன்னா மீன். அதே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் போல் ஏ போட்டிங்கன்னா அஷ்யூம் மீன். அதே இதில் எக்ஸ்ஐ மைனஸ் ஏ பை சி போட்டிங்க அப்படின்னா ஸ்டெப் டிவிஷன்ஸ் மெத்தட். அவ்வளோதான். மிச்சப்படி எல்லாமே ஈஸி தான். இதே மாதிரி இங்கே ஸ்டெப் டிவிஷன் மெத்தட் இருக்குது. குரூப் டேட்டாவில் எப்போ ஸ்டெப் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சிங்கிறது வித் காமன் வித்தாக இருக்கு பண்ணலாம், சி யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் காமனாக தான் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணலாம், ஸ்டெப் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஸ்டெப் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த ஃபார்முலா மட்டும் தான் யூஸ் பண்ணணும். மாற்றி யூஸ் பண்ணி மார்க் வராது. ஓகேவா? இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம் எப்படி கிளாஸிஃபை பண்ணிக்கலாம்னா, நான் எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னா, டேரெக்டாக ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிங்கன்னு சொல்லி சம்ஸ் இருக்குது. இது போக ரேஞ்ச் வச்சு சம் இருக்குது. அப்புறம் ஃபைண்ட் த வேரியன்ஸை கண்டுபிடிங்கன்னு சொல்லி சம்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ஸும் அதிகமான சம் கவர் ஆகும். எக்ஸாம்பிள் 8.4, 8.5, 8, 6, 7, 9, 8, 9, 11, 12, 13, 8.1 உள்ள 4, 5, 6, 8, 10, 11, 12, 13, 7. இது எல்லாமே என்னென்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான். ஓகேவா? இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ஸ் வரும். என்ன இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும் இருக்கும். பட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ஸ் ஃபார்மாஸ் தெரிஞ்சுட்டோம்னா என்ன ஈஸியாக நீங்கள் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடலாம். ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 8.1, 8.2 அண்ட் 8.3, 8.2ல் கிளாஸ் சென்டர் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு 0 கொடுத்துருப்பாங்க. அப்புறம் 0 எடுக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஸ்மாலஸ்ட் வேலைங்க 0 எடுத்துறாங்க, அது மட்டும் எடுக்கக்கூடாது. மறுபடியும் எக்ஸைஸ் 8.1ல் உள்ள 1, 2 அண்ட் 3. ஓகேவா? எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இது போக வேரியன்ஸில் அந்த 3 சம்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸாம்பிள் 8.10, எக்ஸைஸ் 8.1ல் உள்ள 15th and 9th சம் வந்து இம்பார்ட்டன்ட் சம். ஓகேவா? இதை நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம்பிள் என்னென்ன சம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 8.12, 6 சம் அண்ட் 15 சம். 8.10 எக்ஸாம்பிள் 8.10ல் என்ன சம் அப்படின்னா, மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர் கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாங்க. அப்படி கண்டுபிடிச்சதில் எக்ஸ் பார் = n+1/2 வந்துருக்கணும். சிக்மா ஸ்கொயர் = வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சிக்மா ஸ்கொயர் = x² மைனஸ் n² மைனஸ் -1/12 வந்திருக்கும். ஓகேவா? 8.1ல் 6 சம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு கடிகார சம் 1 மணிக்கு 1 நேரம் அடிச்சிச்சு அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக அந்த எவ்வளோ டைம் கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கான ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ஸ் கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஃபார்முலா n² மைனஸ் 1/12 அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ஸ் ஃபார்முலா n ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஆன்சர் வந்து 6.9 வரும். அதுக்கப்புறம் 15 சம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இதில் 5 தான் வரும். 15 சம் என்ன அப்படின்னா, ஒரு இருப்பாங்க டேட்டாவோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதில் 5க்கு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, 2க்கு வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம், ஏபின்னு எடுத்து என்ன பண்ணோம், சால்வ் பண்ணோம். அப்படி சால்வ் பண்ணிங்கன்னா ஏக்கு 6ம் பிக்கு 8ம் வரும். ஜஸ்ட் அந்த சம்ஸ் இம்பார்ட்டன் நாங்கள் பார்த்து நம்ம இப்போ அந்த சம்ஸோட ஃபார்முலாஸை அண்ட் இதோட ஆன்சரை ரிமூவ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த சமதி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.